ஏதோ பேர் நானும் மறந்து போனேன் மாவிங்க. அப்படி சமையல் நடக்குது இந்த சமையல் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் சுட சுட. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அம்மா சொல்லி தந்த பொரி விளாங்கா தான் நான் செய்து காட்ட போறேன். எங்களோட அம்மாக்கள் அம்மாவுக்கு முந்தி பொரி விளாங்கா செய்து கொடுத்துதான். அதே போல எனக்கு இன்றைக்கு அம்மா சொல்லி தந்தவா. அதே போல இன்றைக்கு சூப்பரா பொரி விளாங்கா செய்ய போறேன். நான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட VR Vlog யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலினே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பொரி விளாங்கா செய்யறேன்னு சொல்லி பாப்போமாங்க. ஓகே, இப்ப பொரி விளாங்கா செய்ய போறோம். அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா புழுங்கரிசி நான் அரைச்சுண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உளுத்தம்மா ஒரு காச்சுண்டு. மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா மிளகு சீரகத்தூள். இந்த பொரி விளாங்காய்க்கு மிகவும் முக்கியமான மிளகு சீரகத்தூள், அதுவுமே இடிச்சு வச்சிருக்கிறேன். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் உப்பு. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேணி சீனி உங்களோட இனிப்பு கேப்ப நீங்க போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவு பொருட்கள் தான் பொரி விளாங்கா நாங்க செய்யறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். இனி என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க அடுப்பை மூட்டிட்டு அரிசியை நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ அடுப்பு மூட்டியாச்சு. இந்த சட்டியை தூக்கி அடுப்புல வச்சுட்டு நாங்க அரிசியை வறுத்தெடுப்போம். நல்ல பொன் கலர்ல அரிசியை வறுத்தெடுக்கணும். அப்பதான் பொரி விளாங்கா நல்ல டேஸ்டா இருக்கும். அதோட புழுங்க அரிசி வறுத்தெடுக்க தெரியாது, ஆனா வெடிச்சு பறக்குமே, அப்பதான் தெரியும். நல்ல வெள்ளை புழுங்கரிசி. சூப்பர். எங்கட தானே சட்டிக்கை போட்டு வறுத்தெடுப்போம். எங்கட வீட்டு அரிசி தான். இந்த பொரி விளாங்கா இப்ப எத்தனை பேர் செய்து சாப்பிடுறீங்களோன்னு தெரியாது. ஆனா எங்களோட அம்மா சொன்னவா, தாங்கள் எல்லாம் முந்தி பள்ளிக்கூடம் போய்க்க தங்களுக்கு விடியல இப்படி ஒரு உருண்டை உருட்டி தந்தா நாங்க சாப்பிட்டு கொண்டு போயினோம்னு சொல்லினோம். இந்த அம்மா தான் எனக்கு சொல்லி தந்தவா, இந்த பொரி விளாங்கா இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி. இப்ப அரிசியை நல்லா வறுத்தெடுப்போம். அரிசியில சூடு பிடிச்சா அரிசி வடிச்சு கொண்டு வேணும். அந்த படிச்சு வச்சு பறக்குறோன்னா அந்த பொறுமை வேறும். அந்த என்னென்ன சோளம் பொறி செய்யற மாதிரி அதே போல இருக்கும். பாருங்க, இப்படி இந்த அரிசி வெடிக்குது பாருங்க. அங்க இதுக்குள்ள துள்ளு அப்படியே தரிச்சு பறக்கணும். சூடு பிடிக்க வடிச்சு பறக்கும். சும்மா சாப்பிட்டு சாப்பிடவே நல்லா அந்த மாதிரி இருக்கு. என்ன நல்லா பொடிச்சு வெறும் அப்பு பார்ப்போமா. பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி நல்லா வறுபட்டுடுது பாருங்க. அப்படி பொன் கலர்ல இருக்குன்னு பாத்தீங்களா, அப்படி நல்லா வறுத்தெடுக்கணும். அப்பதான் இடிபாடு. இல்லாட்டிக்கு இடிபாட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லா வறுத்தாதான் நல்ல டேஸ்டாம இருக்கும் பொரி விளாங்கா. அப்படி இருக்கு பாருங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு நல்ல பெரிய அரிசி மாதிரி இருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு தெரியுமா. இப்ப கன பேர் இதெல்லாம் செய்து சாப்பிடுறே இல்லை. ஆனா நல்ல ஒரு சுவையான சாப்பாடுன்னு சொல்லலாம். அரிசி நல்லா வறுவட்டு நீ என்ன செய்ய போறீங்க? நீ இறக்கிதான் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் இடிக்கணும். சுட இடிக்க இயலாது. இறக்கி நாங்கள் ஒரு வாழையில கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு உரல்ல போட்டு இடிச்சிருக்கோம். ஓகே. இப்ப அரிசி நல்லா வறுவட்டுட்டு பிறக்கி இதை ஒரு வாழையில போட்டோம்னு சொன்னா பக்கம் ஆறிடும். இல்ல குவிச்சு போடக்கூடாது, கொஞ்சம் பிறவி போட்டோம்னு சொன்னா நல்லா. இந்த வாசமே அந்த மாதிரி இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. இப்படியே நோம்பலா சாப்பிட்டாலே நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, பார்க்கவே ஆசையா இருக்கு. எப்படி சாப்பிட்டு பார்ப்போம். சுடுவது நான் கள்ளிடும். சுட சாப்பிட்டா அள்ளி போடு. அந்த மாதிரி இருக்கு. அரிசி கொஞ்சம் மாறின பிறகு நாங்க உரல்ல போட்டு இடிச்செடுப்போம். இப்ப வறுத்த அரிசி நல்லா ஆறிட்டு நாங்க உரலுக்கு போட்டு இடிச்செடுப்போம். இப்ப உரல்ல போட்டாச்சு. இனி இடிக்கும். இனி நல்ல மாவா இடிச்செடுக்கணும். அப்படியே இப்ப நிறைய நாங்க செய்ய போறோம்னு சொன்னா மில்லிலேயுமே கொடுத்து திரிக்கலாம். பொரியல் அரிசி அப்படின்னு சொன்னா
மில்லிலேயுமே கொடுத்து நாங்க திரிச்சு எடுக்கலாம். இது கொஞ்சம் தானே, அப்ப நாங்க வந்து உரலுக்கே வீட்டிலேயே போட்டு இடிக்கலாம். இல்லன்னு சொன்னா வீட்டை பெரிய மர உரலோ இல்ல இந்த கல் உரல் எல்லாம் முந்தி இருந்தது தானே. எங்கள்கிட்ட இருக்கு மர உரல் எங்கள்கிட்ட கிடக்குது. எங்களுக்கு நாங்க கொஞ்சம் தானே வந்து நாங்க வறுத்துட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் செய்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்குமா நான் செய்கிறேன். அதில் பாருங்க வந்து ரூபி வந்து இடிச்சொண்டு இருக்கிறா. என்ன இடி விட்டுட்டோம்? இடிபடுது. இடிபடுது. இதெல்லாம் மக்கள் இடிபடாது, கொஞ்சம் லேட்டா இருந்தான் இடிக்க. இடிபடத்துக்கும் பார்ப்போம். என்ன நல்ல மாவை இடிச்சு எடுக்கணும், அதுதான் நல்லா இருக்கு. இப்படி இடிபடுது பாத்தீங்களா? கொஞ்சம் தான் இருக்குது. கீழே வந்து மா போயிரு, மேல வந்து அரிசி நிக்கும். நல்ல பவுடரா வந்து இல்ல நல்ல பவுடரா அடிக்கணும். பவுடராவும் அடிக்கலாம், கொஞ்சம் நெருவே நெருவேல உங்களோட விருப்பப்படி இருக்கேன் சொன்னா. கொஞ்சம் கடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொன்னா கொஞ்சம் நெருவே நெருவேலா இடிச்சு சொன்னாலும் சரி. இல்ல மாவா வேணும்னு சொன்னா நீங்க மாவாவுமே இடிச்சு எடுக்கலாம். ஆனா கொஞ்சம் இது மாவா இடிச்சு எடுத்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன இடிச்சு முடிஞ்சோ? ஓ கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு மாதிரி இடிச்சாச்சு. நானும் முடிச்சு தந்தா முடியா? பரவாயில்ல, இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு முடியாது. நல்ல நொறுவே நெருவேல தான் இருக்குது. ஆனா நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிட. இவர்தான் கூட இடிச்சு தந்தது. நாளைக்கு அடிக்கண்டைக்கு இடிச்சு கொண்டே இருப்பீங்க. நாலு அப்படியே ஒரு 20 நிமிஷம் முடிச்சிருப்பேன். ஏன்னா அப்படித்தான் பிடிக்கும் முடிச்சு முடிக்க. இப்ப வந்து இதை என்ன செய்யணும்னு சொன்னா தட்டுல வந்து போடுவோம். தட்டுக்க போடும். உரல்ல போட்டிருக்கலாம். ஆனா அது கொஞ்சம் மட்டும். அப்ப உரல்ல போட்டு இடிக்க உரல்ல பாய் வந்து ஆகலாம். ஒரு கொஞ்சம் அடைஞ்சு அடையிறத விட ஒரு கொஞ்சத்துக்கு இடிக்கல உரல்ல போட்டு. நல்ல நெருவ சூப்பரா சூப்பரா வந்து. அதோட இந்த உரலுக்கு நான் மிளகு சீரகத்தூள் வந்து ஏற்கனவே இடிச்சு கொண்டுதான் வந்தேன். அதோட போடவே நல்ல ஒரு வாசம் வந்தது. நம்ம மிளகு சீரகத்தூள் என்னமே போடல. அந்த இடிச்சா உரல்ல இங்கால இருக்குது. நாங்க இனி என்ன செய்யணும்னு சொன்னா சீனி பானியை வந்து காய்ச்சி எடுப்போம். ஓகே. இப்ப சட்டி வந்து அடுப்புல வச்சாச்சு. நாங்க அடுத்ததுக்கு சீனியை வந்து போட்டுக்கொள்ளுவோம். சீனியை போட்டு இனி வந்து காய்ச்சி எடுக்கணும். முருகை காய்ச்சி எடுக்க கூடாது. நார்மலா சீனி கரையிற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்ப வந்து தண்ணி வந்து விட்டுக்கொள்வோம். சட்டி தான் வந்து பெருத்து போச்சு. சொன்னா கிண்டோணும் இல்ல, அதுக்கன்னா கொஞ்சம் பெரிய சட்டி வச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கொள்வோம். சீனி வந்து காய்ச்சி போற அளவுக்கு தண்ணி அப்படியே. சொன்னா மாவு வந்து எங்களை குழைக்கிற அளவு தானே. அரைப்பண்ணி தண்ணி வந்து விடணும். நான் காப்பண்ணி சீனி போட்டேன்னா அரைப்பண்ணி தண்ணி விட்டா காணும். சீனி வந்து நல்லா கறியட்டும். நாங்க இந்த சீனியோடய கொஞ்சம் உப்பு வந்து டேஸ்ட் காணி வந்து போட்டு விடுவேன். கிள்ளி போடுறதுல நுனி விரலால ஒரு சொட்டு போடணும். டேஸ்ட் காணி மட்டும்தான் உப்பு. அள்ளி போடாம கிள்ளி போட்டா காணும். சாடுவா ஒரு கொஞ்சம் இதை வந்து ஓரளவு பானியா வந்து காய்ச்சி எடுத்துட்டு பார்ப்போம். வேறங்க என்ன வேலை நடக்குது. தண்ணி ரெடியா உருண்டை பிடிக்கிறதுக்கு விட்டு வைக்கிறேன். சொன்னா சுட சுடவே பிடிச்சி எடுக்கணும்ன்றதுக்காண்டி அந்த பருவத்துக்கு பிடிச்சி எடுத்துருவோம். எந்த உரியிருமா? உரியிரும் தானே, முறியிரும் இல்லை. பிடிக்கிற வந்து கஷ்டமா இருக்கு. அதுக்காக பாப்போம். நானும் ஒரு நாளும் செய்யல, எனக்கும் தெரியாது. நான் ஒரு நாளும் சாப்பிடல. இந்த என்ன உருண்டை இது? அரிசி. அரிசி ஏதோ பேர் நானும் மறந்து போனேன். மாவிங்க பொரிவிழாங்க. ஐயோ, நானும் ஒரு நாளும் சாப்பிடல. ஆனா நல்லா இருக்கும். வேணும்னு சொல்லுங்க. பொரிச்ச அரிசி தானே, சூப்பரா இருக்கும். பாப்போம், எல்லாம் செய்து முடியட்டும். பானியெல்லாம் காய்ச்சி முடிய விட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு. சீனி வந்து கரைஞ்சிட்டது. என்ன மட்டும் வந்து கொதி வந்து கொதிக்கட்டும். நல்லா வந்து பானி காய்ச்சி போட்டுட்டு போனேன். இனி வந்து நாங்கள் மருந்தரிசி அடிச்சு வச்சுக்கலாம் தானே, அதை வந்து போட்டுக்கொள்ளுவோம். ஓகே. நல்ல வடிவா கிண்டோணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உளுத்தம்மா போட்டாதான் அந்த வாசம் ஒன்று வேறும். இப்ப வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு. அதையும் போட்டு நல்ல வடிவா கிண்டோணும். அதோட வந்து மிளகு சீரகத்தூள் இதான் முக்கியம். நல்ல வாசமா இருக்கு. அதையும் போட்டு நல்ல வடிவா கிண்டோணும். இந்த உருண்டையா பிடிச்செடுக்கிற அளவுக்கு கிண்டோணும். அடுப்பை வந்து நோம்பலா வந்து எரிச்சாலே காணும். கடுமையா இருக்க கூடாது, எரிஞ்சு ஓடும். இப்படி கிண்டி கொண்டு வர நல்ல ஒரு வாசம் இருக்கு. உங்களுக்கு வாசமே இல்லையா? மிளகு சீரகத்தூள் எல்லாம் போட்டதானே
நல்லா இருக்கு. இந்த கரையில் கிடக்குங்க இந்த சைட்டில் படுத்துட்டோம். வந்து சூப்பராக வந்துட்டு பாத்தீங்களா அப்படி இருக்கு. தண்ணி வந்து நல்ல கணக்கானு காப்பனி சீனி வந்து அரை பண்ணி தண்ணி மட்டும் காணும். ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படியே சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிட்டு சாப்பிட வாசமா சூப்பரா தான் இருக்கு. நீ வந்து இப்படி இறக்கிட்டு சுட சுடவே பிடிச்சி எடுக்க போறேன். இறக்குங்க இப்போ வந்து இறக்கியாச்சு. பார்த்தீங்களோ எப்படி இருக்குண்டு. இது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த பொரி அரிசி உருண்டைன்னு சொல்லி நாங்கள் ஒரு மாவுண்டு செய்தாங்க, அதே ஒரு தனி சுவை. இப்போ இது எப்படி இருக்கும், முழுத்த மாவெல்லாம் போட்டு செய்தது அந்த மாதிரி இருக்கும். பக்கத்துல வந்து கொஞ்சம் தண்ணி வைக்கிட்டு இருக்கணும், அப்பதான் நாங்க பிடிச்சா வந்து கையில வந்து ஒட்டாது. என்ன சுடுந்தானே அதுக்காண்டிதான் இப்படியே ஒரு உருண்டையா வந்து பிடிச்செடுக்கட்டுக்கு சரியா சுடும் மலமல்லு பிடிச்சி எடுக்கும். இப்போ இந்த உருகி போடும், இந்த பிடிக்கலாம் போய் உருகிடும். இது அந்த எள்ளு உருண்டை பிடிக்க மாதிரி தான் இருக்கும். என்ன சொன்னா எள்ளு உருண்டையும் அப்படிதான், அந்த பருவத்துக்கு பிடிச்சி எடுத்துருவோம். இல்லை என்ன சொன்னா உருகி போடும் பக்கம். சரிங்களா, ஒரு உருண்டையும் இப்படி இருக்கு. ரூபி அந்த மிஷினில் போட்டு பிடிக்கிற மாதிரி தான் பிடிப்போம், ஒரே சைஸில். கூட மாட்டது சின்ன நாம்பிராது ஒரு அளவுல பிடிச்சிருவோம். கடும் சூடு சுடும். வைக்கல அடுப்புக்கிட்ட இருந்தா அப்படித்தான். என்ன செய்யுது இங்க வேறுங்க அப்படி சமையல் நடக்குது. ரூபின சமையல் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சுட 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 சாப்பிட்டா அப்படி இருக்கும். பாப்போம், முண்டை எடுத்து கலவா எடுத்து சாப்பிட்டு நல்ல அந்த மாதிரி வாசம் இருக்கணும். மிளகு சீரக வாசம் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் எனக்கு தடிமண் இருக்கு. அந்த உரைப்போட சாப்பிட அந்த மிளகு சீரகத்தோட நல்லா இருக்கு. ஆமாண்ணே சூப்பரா இருக்கு. இதுதான் நான் சக்கரை பானையும் காய்ச்சி விடலாம் போடலாம். பட் நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிட இனிப்பு வந்து உங்களுடைய அளவுக்கு எப்ப போட்டுக்கணும். நல்ல கணக்கா இருக்கு. இனிப்பு குறைவா போட்டுக்கணும். இனிப்பு வந்து கூடவும் இல்லை, நல்ல கணக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு பார்ப்போம். என்ன நீ வந்து ரூபி சாப்பிட்டு காட்டுவா, அப்போ பார்ப்போம். நான் சாப்பிட்டேன்னு நல்லா இருக்கு. ரூபியை கேட்டுட்டாதான் தெரியும். எடுத்து சாப்பிட்டேன். நான் சுட சுட பிடிச்சி கொண்டு இருக்கேன். இன்னும் நான் பிடிச்ச நெஞ்சு இந்த பெரிய மாட்டுக்கு இலப்பெரிசி பெரிய உருண்டையை தான் பிடிக்கும். நீங்க ரெண்டா கணக்கா பிடிப்பீங்க. நான் பிடிச்சா பெரிய பெரிய உருண்டையா தான் பிடி வைப்பேன். என்ன ரூபி எல்லாம் பிடிச்சாச்சா? இந்த பாருங்க உருண்டையா பிடிச்சி வச்சிருக்கா பாருங்க. இங்கே அப்படி இருக்கு உருண்டை. சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே. அந்த மாதிரி இருக்கு. அந்த வாசமாக இருக்கு. ஒரு பிளேன் டீயும் போட்டுட்டு டீ எல்லாம் இதுக்கு சரி வராது. பிளேன் டீ தான் சூப்பரா இருக்கு. பிளேன் டீயும் போட்டுட்டு ரெண்டு உருண்டையை சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு. என்ன சாட்டிக்கு ஒரு கொஞ்சம் கிடக்குது. நான் சாப்பிடுறேன். ஏன் அது உருண்டையா பிடிக்குங்க? உருண்டையா பிடிக்கல. அதை வந்து அப்படி சட்டியோட வந்து சாப்பிட சாப்பிட்டு பா அப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடு பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்குன்னு. என்ன அந்த மாதிரிதான் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உளுத்தமா மிளகு சீரகத்தூள் வந்து உடம்புக்கு வந்து மிகவும் நல்லது. வந்து எல்லாருமே சாப்பிடலாம். இப்ப அதான் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து எல்லாம் இப்ப செய்யற வந்து சரியான குறை வீடுகள்ல. ஆனா இதெல்லாம் வந்து இப்படியான உணவுகள் வந்து சின்னாக்களுக்கு குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைகள் ஒரு வயசு சின்னாக்களும் கொடுக்கலாம். 2-3 வயசு பிள்ளை எல்லாம் சாப்பிடலாம். செய்து கொடுத்தா சத்தும் வடிவா செய்து கொடுத்தா வெளில ஆசையா சாப்பிடுவீங்க. நாங்கள் இந்த கடையில வேற இதுல பண்ணி கொடுக்குற நேரத்துக்கு இப்படி எல்லாம் செய்து கொடுத்தா நல்லா விரும்பி வடிவா ஆறுதல் ஆசை வடிவா சாப்பிடுவீங்க. அதான் அம்மா அவங்க அம்மா காலத்துல எல்லாம் கூடுதலா இதெல்லாம் சாப்பிடுற இந்த பொரியல் இந்த பொரிவிலாங்க அதெல்லாம் சாப்பிட்டோம். இந்த உளுத்தமா சாப்பாடு எல்லாம் முந்திக்கு என்ன சொன்னாங்க, கடையில வாங்குற குறைவு தானே, எல்லாமே வீடுகள்ல தான் செய்து சாப்பிடுறது. அப்ப அந்த காலத்துல வீடுகள்ல செய்யல நல்ல சத்தான சாப்பாடு எல்லாம் சொல்றது. அந்த காலத்து ஆக்கள் வந்து நல்ல ஆரோக்கியமா விருப்பினம் சொல்லி உண்மைதான். இப்போதைய ஆக்கள் எல்லாம் வருத்தம் வந்து துன்பம் வந்து பறக்கணும் போயிருங்க. இப்போ ஒரு அளவு வயசு வந்தோடனே சுகர் பிரஷர் எத்தனை வருத்தங்கள் இப்பதான் தெரியுது. முந்தி எல்லாம் தெரியாது. சுகர் அண்டா என்ன புரஷர் அண்டா என்னன்னு இப்பதான் எல்லாம் தெரியுது. சுகர் புரஷர் அது இதுண்டு ஒரு நாள் ஒருக்கா போய் வந்தா சரி
சொன்னா முந்தி வேலை தானே, கையுக்கு வேலை, காலுக்கு வேலை. என்ன முந்தி மாவு அரைக்கிறேன்னு சொன்னா இந்த ஆட்டுகள் அம்மி, மாவு இடிக்கிறேன்னு சொன்னா எல்லாமே நவீனம் ஆயிட்டு, அதான் பிரச்சனை. ஒரு ஒன்று இல்லை, எல்லாம் நவீனமயம் ஆயிட்டு. முந்தி எந்த வயல்ல அரி வெட்டைக்குள்ள எல்லாம் அருவாளால விட்டுறது, இப்ப மிஷின் நெல் வந்துடுது, ஒரு வேலை இல்லை இப்போ. அப்படித்தான். சரி, சாப்பிட முடிஞ்சா? ரைட், நல்லா இருக்கு. சரி வந்து சட்டியால வலிச்சனா கொஞ்சம் விடுவா, சட்டில இருக்கிற அது கொஞ்சம் தீச்சு விடுது. முடிஞ்சது எல்லாம் சட்டியோட முடிஞ்சது, வெறும் சட்டி தான் கிடையாது. சரி, சாப்பிட்டு பார்த்து நாங்கள் வேற லெவல்ல வந்து உருண்டை இருக்கேன். அந்த மாதிரி வந்து உருண்டை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருக்கோ, வேற லெவல் சுவையா இருக்கும். நாங்களும் வந்து இதோட இந்த காணொலி முடிச்சு கொள்வோமா? நாங்களும் வந்து இதோட இதெல்லாம் பெரிய வேலைன்றதே இல்ல, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நல்ல பாருங்க அட்டாச்சுண்ட் அரிசி தான் எடுத்தனா இத்தனை உருண்டை அதோட பையன். என்ன வேலைன்னு சொன்னா இது அரிசியை வந்து வறுத்து போட்டா அந்த இடிக்கிறதா கொஞ்சம் வேலை கூட. கொஞ்சம் வேலை வழியா. மற்றபடி ஒரு பெரிய வேலையாண்டு இல்ல. நீங்களும் வந்து இதை வந்து இலவா செய்து வீட்டுல சாப்பிடலாம். நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோமே. மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஒரு பாய்.